சவுதி அரேபியாவில் 3 மாதங்களுக்கு முன்னதாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் மாத்தளை உக்குவலை பரகாவல பகுதியைச் சேர்ந்த ராமையா கிருஷ்ணகுமார் உதயகுமாரியின் பூத உடலை இலங்கைக்கு கொண்டுவர உதவுமாறு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு பிள்ளையின் தாயாரான உதயகுமாரி கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தொழிலுக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார். தனது கணவரான தங்கராஜ் யோகராஜா சவுதி அரேபியா சென்று 15 நாட்களில் இவரும் அங்கு சென்றதாக உறவினர்கள் கூறுகின்றனர். இருவரும் ஒரே உரிமையாளரின் ஹோட்டல் மற்றும் வீட்டில் தொழில் புரிந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இரவு உதயகுமாரி சவுதி அரேபியாவில் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக உறவினர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இலங்கையில் இருந்த காலப்பகுதியிலும் இருவருக்கும் இடையே முருகல் நிலை காணப்பட்டதாக உறவினர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் இடம்பெற்று 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் பொது உடல் இதுவரை இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை. கொழும்புக்கெல்லாம் போனோம், மந்திரிட்ட போனோம், அளித்தறிவர்கிட்ட கடிதமெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லா இடத்துக்கும் போய் 4-5 முறை கொழும்புக்கு போயிட்டு எல்லாம் சீரழிஞ்சோம். எங்களுக்கு இன்ன வரையும் ஒரு மையத்தை எடுத்தாருன்னு ஒரு முடிவு ஒன்றுமே இல்லை. பிள்ளையும் ஒன்று இருக்கு, 4 வயசு பிள்ளை. அவனுக்கு ஒன்றும் செஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை, எங்களுக்கு ஒன்றும் செஞ்ச வரல. நாங்களும் போகாத மந்திரி இல்லை, செய்யாத இடம் உள்ள எல்லாத்தையும் எழுதணும். ஒரு முடிவும் இல்லாமல் இருக்கு. நாளைக்கு வர இன்னைக்கு வரேன்னு அனுப்பின பாடம் இல்லை. இப்போ உங்களால் நாங்கள் தயவு செஞ்சு இதை கேட்டுக்கிறோம், நீங்கள் அனுப்புறதுக்கு. இந்த பிள்ளை 9ஆம் மாதம் எங்ககிட்ட கதைச்சி முடிஞ்சு நான் 15 நாள் இருக்கு, நான் வந்துரு ஆச்சுன்னு சொன்ன பிள்ளை தான் இது. எங்களுக்கு இந்த நிலவரம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கைக்கான சவுதி தூதரகத்திடம் வினவிய போது இந்த மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உதயகுமாரியின் கணவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவித்தனர். சந்தேக நபரான கணவர் ஒத்துழைக்கும் பட்சத்திலேயே உதயகுமாரியின் பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் எனவும் தூதரக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சிடம் வினவிய போது சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதாக அதன் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.